ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्री पंचाक्षर स्तोत्रम। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। नागेन्द्रहाराय त्रिलोचनाय नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय तस्मै नकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः ओम नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बहु पुष्प सुपूजिताय मंदार पुष्प बहु पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय तस्मै मकाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंद शिवाय गौरी वदनाब्ज वृंद सूर्याय दक्षाध्वरनाशकाय सूर्याय दक्षाध्वरनाशकाय श्रीनीलकंठाय वृषध्वजाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै शिखाराय नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय
मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानरलोचनाय चंद्रार्क वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय यज्ञ स्वरूपाय जटाधराय यज्ञ स्वरूपाय जटाधराय पिनाक हस्ताय सनातनाय पिनाक हस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय तस्मै यकाराय नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय पंचाक्षरमिदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। अवस्थात्रयं किं जाग्रत् स्वप्न सुषुप्ति अवस्थाः जागृत अवस्थाः श्रोत्रादि ज्ञानेन्द्रियैः शब्दादि विषयैश्च ज्ञायते इति यत्सा जागृतावस्था स्थूल शरीराभिमानी आत्मा विश्व इत्युच्यते स्वप्न अवस्था के पीछे जागृत अवस्थायां यत् दृष्टं यत् श्रुतं तत् जनित वासनया निद्रा समये यः प्रपंच प्रतीयते सा स्वप्न अवस्था सूक्ष्म शरीराभिमानी आत्मा तैजस इत्युच्यते। தத்துவ விவேகா கஹா, இதுதான் மாணவனுடைய கேள்வியாக இருந்தது. குரு பதில் கொடுத்தார், ஆத்மா சத்தியம் தத் அந்யத் மித்யா. ஆத்மா என்று சொல்லக்கூடிய நீ மட்டும் உண்மையானவன், உன்னை தவிர்த்து எது எதெல்லாம் இருக்கின்றதோ சர்வம் அனைத்துமே மித்யா, வெறும் தோற்றமே. மாணவனுடைய மனதிலே கேள்வி வந்தது, நான் மட்டும்தான் உண்மை, என்னை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து மித்யா என்றால் அப்படி மித்யாவான பொருள்கள் என்னென்னலாம் இருக்கிறது என்று கேட்கிற நேரத்திலே ஆத்மா கஹா என்கின்ற கேள்வியை மாணவன் கேட்க, குரு அனாத்மாவை 11 அனாத்மாக்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார். 3 சரீரங்கள், 5 கோஷங்கள், 3 அவஸ்தைகள். இந்த 11ம் அனாத்மா,
இந்த 11க்குள்ளும் வியாபித்திருக்கின்ற ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா. மாணவன் அந்த 3 சரீரத்தை எடுத்துக்கொண்டு விரிவாக கேள்வி கேட்டான். அதற்கு குரு பதில் கொடுத்தார். 3 சரீரமும் அனாத்மா, அது அல்ல. என்னென்ன காரணத்தினாலே அவையெல்லாம் நான் அல்ல என்று விரிவாக பார்ப்போம். அவஸ்தாத்ரயம் கிம், இது மாணவனுடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு குரு பதில் கொடுக்கிறார். 3 அவஸ்தைகள் என்பது நம்மிடம் இருக்கின்றது, மனதிலே இருக்கின்றது. ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தாஹா. ஜாகிரத அவஸ்தை விழிப்பு நிலை, ஸ்வப்ன அவஸ்தா கனவு நிலை, சுஷுப்தி அவஸ்தா தூக்க நிலை என்பது நம்மிடம் இருக்கின்ற நிலைகள். ஜாகிரத அவஸ்தை என்றால் என்ன? குரு பதில் கொடுத்தார். ஸ்ரோத்ர ஆதி ஞானேந்திரியை சப்த ஆதி விஷயைஷ்ட. காது முதலாக இருக்கின்ற ஞானேந்திரியங்கள், சப்த ஆதி விஷயேஷ்ட வெளியிலே இருக்கக்கூடிய விஷயங்கள், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லக்கூடிய விஷய பொருள்களோட சேர்ந்து அதனுடைய விஷயத்தினுடைய அறிவை, நியாயத்தை எது ஒன்று பெறுகின்றதோ சா ஜாகிரத அவஸ்தா, அது விழிப்பு நிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காரண சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரத்தை ஒளிர்விக்கின்றது. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை ஒளிர்விக்கிறது. ஸ்தூல சரீரமானது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஒளிர்வி. இவ்வளவு நடக்கும். இப்படி நடந்ததுன்னா நான் விழிப்பு நிலையிலே இருக்கிறேன், எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கின்றேன். நியாயத்தே அறியப்படுகின்ற அந்த அவஸ்தைக்கு பெயர் விழிப்பு நிலை. இந்த நிலைக்கு வரணும்னா இவன் எங்க வந்தாக வேண்டும்? ஸ்தூல சரீர அபிமானி. ஸ்தூல சரீரத்தை வரைக்கும் வந்தாக வேண்டும். ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்க வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், விஸ்வ உச்சதே. விஸ்வன். விஸ்வன் என்றால் காரண சரீரத்திலும் அபிமானித்திருக்க வேண்டும், சூக்ஷ்ம சரீரத்திலும் அபிமானித்திருக்க வேண்டும், ஸ்தூல சரீரத்திலும் அபிமானித்து மூன்றிலும் யார் ஒருத்தன் நிறைந்து வியாபித்திருக்கின்றானோ அவன் பெயர் விஸ்வன் என்று. கவனமான நாம் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து கவனமா ஆராய்ந்து கொண்டே போவோம். இந்த புஸ்தகம் முழுமையாக நமக்கு புரிந்து விட்டது என்றால் அதன் பிறகு வேதாந்தத்திற்கு நீங்க எங்க போனாலும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸ்தூல சரீரம் வரைக்கும் நான் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்று போன வாரம் பார்த்தோம். ஸ்தூல சரீரத்தை கடந்து விட்டால் என்னுடையது என்கின்ற எண்ணம் தான் இருக்கிறது. அப்போ என்னுடையது என்பது நானாக முடியாது. என்னுடையது என்பது இருக்க வேண்டுமானால் நான் இருந்தால்தான் என்னுடையது என்று சொல்ல முடியும். நான் இருந்தால்தான் என்னுடையது என்று சொல்ல முடியும். நான் இல்லாது போனால் என்னுடையது என்பது இல்லை. இதுவே முதல் ஞானம். இதுவே நமக்கு என்னுடையது என்னுடையதுதானே எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்றால், நான் இல்லை என்றால் என்னுடையது ஒழியாது. என்னுடையது இருப்புத்தன்மையும் கிடையாது, என்னுடையது ஒளிரவும் செய்யாது. அப்போ நான் என்னுடையதோட சேர்வதனால், அதாவது என்ன வார்த்தையை போட்டார் பாருங்க, காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. அதற்குண்டான விஷயங்கள் வெளியே இருக்கின்றன. விஷயங்கள் விஷயமாகவே தான் இருக்கிறது. அது நல்லதாக இருக்கிறதா, நல்லது அல்லாததாக இருக்கிறதா நமக்கு தெரியாது. அதனுடைய அறிவு எப்போ நமக்கு வருகிறது? இவன் இந்திரியத்தின் மூலமாக விஷயங்களை தொட்டால்தான் அனுபவம் வருகிறதே தவிர விஷயங்களை தொடாத வரை இவனுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? விஷயத்தை நான் தொடாதவரை வெளி உலகம், வெளி உலகத்தினுடைய அனுபவங்கள், வெளி உலகமும் இல்லை, வெளி உலகத்தினுடைய அனுபவங்களும் எனக்கு இல்லை. ரொம்ப சுலபம்.
உலகம் எனக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கிறது, உலகம் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது, உலகத்திலிருந்து இவ்வளவு நான் கஷ்டமான அனுபவத்தை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்றால் ரொம்ப சுலபம் உலகத்தை உதறி தள்ளுவதற்கு. உலகத்தை விட்டு எப்போது நான் என்னுடைய இடத்துக்கு வருகின்றேனோ அப்பொழுது உலகம் என்பதே இல்லை, உலகம் கொடுக்கக்கூடிய அனுபவங்களும் கிடையாது, என்னுடையது என்பதே நான் இருப்பதனால தான் தெரிகிறது. எப்படி ஒழுகிறது? விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒழுகின்றன? எதனுடைய துணை கொண்டு ஒழுகிறது என்று கேட்டால், போன வாரமே பார்த்தோம், 5 பொருள்கள் இந்த உலகத்திலே ஒளியை கொடுக்கிறது என்று பார்த்தோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், அக்னி. இப்போ பகல் நேரத்திலே சூரிய பகவான் ஒளியை கொடுக்கிறார், அதனாலதான் உலகம் ஒளிகிறது அப்படின்னு நாம சொல்லலாம். அதனாலதான் நாம எல்லோரும் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமை பகல் நேரத்திலே அதற்கு கண்ணு தெரியாது. அப்பொழுது ஆமையை பொறுத்த மட்டுக்கும் இந்த உலகமானது ஒளிர்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கு இருளாகத்தான் இருக்கு. அப்போ அதை வைத்துக் கொண்டு ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை இருள் சூழ்ந்திருக்கின்றது என்று ஆமையினுடைய தோற்றத்திலே சொல்லலாமா என்றால், ஆமைக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையானது தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அதனிடத்திலே ஒளி என்பது இருந்தாலும் அந்த ஒளியை வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய கரணங்கள் எல்லாம் செயலற்று கிடைக்கின்ற காரணத்தினாலே. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால்தான் ஆத்மா விஸ்வன் சொல்றதுக்கு காரணமே, ஆத்மா என்று சொல்லக்கூடிய நான், ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய நான் விஸ்வமாக இருந்து ஒளி பொருந்தியவனாக இருந்து எல்லாவற்றுக்கும் ஒளியை கொடுக்கிறேன். எதற்கெல்லாம் ஒளியை கொடுக்கிறேன்? காரண சரீரத்துக்கு ஒளியை கொடுக்கின்றேன், சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒளியை கொடுக்கின்றேன், ஸ்தூல சரீரத்துக்கு ஒளியை கொடுக்கின்றேன். இந்த மூன்றும் ஒளிவதனாலே, இந்த மூன்றின் மூலமாக இருக்கக்கூடிய ஒளி வெளியில் இருக்கக்கூடிய பொருளை போய் தொட்டு அதையும் ஒளியில் இருப்பதனாலே அதன் மூலமாக உலகம் ஒளியதே தவிர சூரியன் ஒளிவதனாலே அல்ல, சந்திரன் ஒளிவதனாலே அல்ல. சூரியனையும் நான் தான் ஒளிவிக்கிறேன், சந்திரனையும் நான் தான் ஒளிவிக்கிறேன், மின்னலையும் நான் தான் ஒளிவிக்கிறேன், நட்சத்திரங்களையும் நான் தான் ஒளிவிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அறிவு ஒளிரவில்லை என்றால், என்னுடைய மனம் ஒளிரவில்லை என்றால் உலகம் என்பதை ஒளிராது. உலகம் ஒளிரவில்லை என்றால் சூரியன் சந்திரனும் ஒளிர மாட்டார்கள். இதைத்தான் அபிராமி பட்டர் நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டுவதற்காக சொல்லுகிறார். அவர் பிரம்ம ஞானி. ஆனால் உலகத்தினுடைய பார்வையிலிருந்து அவர் ஒரு பைத்தியத்தை கூட சுட்டு பிடித்தவரை போல இருக்கிறார் என்று எல்லோரும் அவரை நிந்திக்க, அவரோ ஒரு அம்பாள் பக்தர். பூஜை செய்யக்கூடிய நேரத்தை அவருக்கு பிரேமை ஏற்பட்டு பூஜையை செய்யாமல் பிரேமையிலே இருந்து விடுவார். வரக்கூடிய பக்தர்களுக்கு இது ரொம்ப கோபத்தை கொடுத்து ராஜாவுக்கு முறையில ராஜா கேட்கின்றான், என்ற நாளில் இன்று பௌர்ணமி என்று சொல்கிறார். அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று சொல்கின்றாயே, இன்றைக்கு பௌர்ணமி வரவில்லை என்று சொன்னால் நீ நிச்சயமாக அக்னி குண்டத்திலே இறக்கப்படுவாய். அக்னி ரகதலை என்று இருந்து கொண்டிருக்கிறது. மேலே ஊஞ்சலிலே இவரை நிற்க வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலும் முடிந்த உடனே இறக்கிக் கொண்டே வரப்படுகிறது. எல்லா பாடலும் பாடி முடித்து இவர் அம்பாள் வரவில்லை என்று சொன்னார், பௌர்ணமியாக தோன்றவில்லை என்று சொன்னார், அப்படியே இந்த அக்னி குண்டத்திலேயே போக வேண்டியிருந்தார். இவரை பொறுத்தவரைக்கும் ஏன் அது பௌர்ணமியாக தெரிந்தது என்றால், அவருக்கு ஒளி ஒன்றுதான் இருக்கின்றது, இருள் என்பதே இல்லை. இருளே இல்லாமல் ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கிறது. ஆத்மாவை மட்டுமே அவர் பார்க்கிறார். ஆகினாலே எங்கும் பிரகாசமாகத்தான் தெரிகிறது. அந்த இடத்துல அமாவாசை என்றோ இருள் என்றோ பௌர்ணமி என்றோ ஒன்றுமே அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் போகிறது. நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான் தெரியும். அப்ப அவர் தன்னுடைய சொரூபத்திலிருந்து எல்லாவற்றையும் ஒளிர வைப்பதனால அனைத்து ஒளிமயமாகவே அவருக்கு தெரியும். அதே போல ஆத்மாவாக இருக்கக்கூடிய நான்
காரண சரீரத்தை ஒளிர்விக்கின்றேன். காரண சரீரம் மனதை ஒளிர்விக்கிறது. மனம் என்றால் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் ஒளிர்கிறது. சூக்ஷ்ம சரீரம் ஒளிர்வதனாலே ஸ்தூல சரீரம் ஒளிர்கிறது. ஸ்தூல சரீரம் ஒளிர்வதனாலே ஸ்தூல பிரபஞ்சமானது, வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சமானது அதன் மூலமாக அறிவு என்பது நமக்கு வருகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு அறிவு வருவதற்கு காரணம் என்ன? வெளியில இருக்கக்கூடிய ஒளி அல்ல, வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் அல்ல, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இவைகளின் மூலமாக ஒளியை பெறுகின்றன. இந்த இடத்துல இதோட நிறுத்திப்போம். இன்னும் மேலும் நிறைய விசாரமானது இந்த அவஸ்தாத்தை முடிந்ததற்கு பிறகு நமக்கு வரப்போகிறது. அங்கே வைத்துக் கொள்ளும். ஸ்தூல சரீர அபிமானி ஆத்மா தைஜஸ விஸ்வ இது உச்சதே, விஸ்வன் என்று சொல்லப்படுகின்றான். இப்போ அடுத்த அவஸ்தைக்கு போறார். ஸ்வப்ன அவஸ்தா கேதீச்சே. ஸ்வப்ன அவஸ்தை என்றால் என்ன என்று மாணவன் கேட்டானே, ஆனால் அதுக்கு குரு பதில் கொடுக்கிறார். ஜாகிரத அவஸ்தாயாம், விழிப்பு நிலையில் இருந்துதான் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அவஸ்தை வருகிறது. இந்த சொப்ன அவஸ்தை கனவு நிலை என்பதே விழிப்பு நிலையினுடைய தொடர்ச்சியாகத்தான் வருகிறது. விழிப்பு நிலையினுடைய தொடர்ச்சியாகவும் வரலாம், அல்லது இந்த பிறவியை நாம் நிறைய அனுபவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமே அதனுடைய தொடர்ச்சியாகவும் வரலாம், அல்லது எத்தனையோ பிறவிகள் நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமே அதனுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு கனவு என்பது வரலாம். கனவு என்பது எப்படி வருகிறது என்று சொல்லுகிறார். ஜாகிரத அவஸ்தாயாம், விழிப்பு நிலையிலே, ஜாகிரத அவஸ்தாயாம் விழிப்பு நிலையிலிருந்து, விழிப்பு நிலையிலே நாம் என்ன பண்ணுகின்றோம்? இந்திரியங்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறது, மனம் விழித்துக் கொண்டிருக்கிறது, அறிவு விழித்துக் கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? திருஷ்டம், என்னுடைய கண்ணை கொண்டு, ஞானேந்திரியத்தை கொண்டு எதை எதையெல்லாம் பார்க்கிறேனோ அந்த உருவங்கள் எல்லாம் என்னுடைய மனதிலே வாசனையாக தங்குகிறது. அந்த வடிவங்கள் எல்லாம் மனதிலே என்றால் இந்த பார்த்தது எல்லாம் தங்குவது இல்லை. திருஷ்டம், பார்த்ததெல்லாம் தங்குறதாக இல்லை. எதை நான் விரும்பி பார்க்கிறேனோ, எதை நான் விருப்பத்துடன் பார்த்து எதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த உருவங்கள் மனதிலே தங்குகின்றது. மற்ற எல்லாம் தங்குறதில்லை. பார்த்தது அனைத்தும் தங்குவது. விழிப்பு நிலையிலே எது என்னால் பார்க்கப்பட்டதோ, திருஷ்டம் என்றால் பார்க்கப்பட்டதோ, எது என்னால் விழிப்பு நிலையிலே பார்க்கப்பட்டதோ, ஸ்ருதம், எது என்னால் காதால் கேட்கப்பட்டதோ, ரெண்டு கரணங்களின் மூலமாக, ஞானேந்திரியத்தில் இருக்கக்கூடிய காது, கண்ணு, இந்த ரெண்டு கரணங்களின், ரெண்டு கருவியின் மூலமாக, கரணம் என்றால் கருவி, இந்த ரெண்டு கருவியின் மூலமாக எது பார்க்கப்பட்டதோ, எது கேட்கப்பட்டதோ அவைகள் என்ன ஆகிறது? நம்முடைய மனதிலே அவைகள் எல்லாம் தங்குகிறது, எல்லாம் தங்குகிறது. தங்கிய அந்த எண்ண அலைகள் என்ன ஆகிறதுனா, விழிப்பு நிலையிலே நாம் நிறையவற்றை பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். கேட்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம் என்றால், நிறைய அனுபவங்களை நம்மால் அனுபவிக்க முடியாமல், விழிப்பு நிலையை அனுபவிக்க முடியாமல் போகிறது. அதே போல நம்மால் பார்க்க முடியாமல் போகிறது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த அனுபவங்கள் எல்லாம் மனதிற்குள்ளேயே எண்ணமாக, என்ன பதிவாக அமர்ந்து,
அந்த எண்ண பதிவு எல்லாம் என்ன ஆகிறது? கனவு உலகத்திலே ஒரு தோற்றமாக ஏற்பட்டு அங்கே நாம் நிறைய விஷயங்களை அனுபவித்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளை திருத்திக் கொள்கின்றோம். இங்க சொல்லுகிறார் அதை, யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தத் ஜனித. ஜனித என்றால் அதிலிருந்து, தத் என்றால் அது, ஜனித என்றால் தோன்றிய, அதிலிருந்து தோன்றிய. இதிலிருந்து எது கேட்கப்பட்டதோ எது பார்க்கப்பட்டதோ அந்த அனுபவத்திலிருந்து தோன்றிய, ஜாகிரத அவஸ்தையிலிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய அனுபவங்களிடத்திலிருந்து தோன்றி இருக்கக்கூடிய தத் ஜனித வாசனையா. இந்த இடத்திலே வாசனா என்றால் எண்ணப்பதிவுகள். எண்ணப்பதிவுகள் நாம் அனுபவித்து பார்த்து கேட்டு அதை நுகர்ந்து அதை மனதால் விரும்பி நாம் அனுபவித்திருக்கிறோம் அல்லவா? அந்த அனுபவங்கள் மனதில் என்ன இருக்கிறது? ஒரு எண்ண பதிவுகளை கொண்டு வந்து விட்டது. கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எண்ண பதிவுகள். அந்த பதிவுக்கு பெயர் தான் வாசனா. வாசனா இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த வாசனா என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. எப்படி இந்த வாசனா இருக்கு என்று தெரியும்? எனக்கு இந்த வாசனா இருக்கு, என்ன பதிவு இருக்கிறது என்பது எப்படி தெரியும்? ரொம்ப சுலபம். ஒரு அனுபவத்தை நான் எத்தனையோ வருடத்துக்கு முன்பாக அனுபவிக்கிறோம். அதன் பிறகு அந்த அனுபவத்தை நாம் அனுபவிப்பதற்கு வாய்ப்பே ஏற்படவில்லை. நாம் அதை மறந்து விட்டோம். நம்முடைய மனதை நினைவு வரவில்லை. 10 வருடத்துக்கு பிறகு, 15 வருடத்துக்கு பிறகு திடீரென்று நம்முடைய மனதிலே இந்த எண்ணம் அடைவது, இதை அனுபவிக்க வேண்டுமே. நான் எத்தனை 10, 15 வருடத்துக்கு முன்பாக அனுபவித்தது அல்லவா? இப்போது எனக்கு மறுபடியும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. ஆயினாலே நான் அனுபவிக்க போகிறேன். அப்போ இந்த எண்ணம், என்ன பதிவானது மனதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் என்ன பதிவாக அமர்ந்திருக்கிறது. அது எப்படி தெரிகிறது? எப்பொழுது நமக்கு இந்த எண்ண அலை மேலோங்கி வருகிறதோ, என்னை கொண்டு போய் ஆசையிலே கொண்டு செயலாக மாற்றுகிறதோ, இப்ப தெரிந்து கொள்ளலாம் என்னிடத்திலே வாசனை இருந்திருக்கிறது. ஆயினாலே நான் அதை வெளிப்படுத்த. வாசனை இல்லை என்றால் அதை வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாசனை எங்கிருந்து வந்தது? என்னால் ஏற்கனவேயே பார்க்கப்பட்டவை, என்னால் ஏற்கனவே கேட்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டவை. அது ஏற்கனவேயே அனுபவித்ததுனால மனதுக்குள்ளே வாசனை விஷய பதிவாக அவை இருக்கிறது. அவை என்னாகிறது? வாசனையாக மனதுக்குள்ளே இருந்து நித்ரா சமயே, நித்ரா என்றால் தூங்க போகின்ற சமயத்திலே, தூங்குவதற்கு முன்பாக விழிப்பு நிலை இல்லை, தூக்கமும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய நிலை ஸ்வப்ன அவஸ்தை. நித்ரா சமயே, ஆழ்ந்த உறக்கத்துக்கு நாம் போவதற்கு முன்பாக உண்டான நிலையிலே யஹா பிரபஞ்சஹா பிரதீயதே, எது ஒன்று பிரபஞ்சமாக தோன்றுகிறதோ, யாரால் பிரபஞ்சமானது தோற்றுவிக்கப்படுகிறதோ, யஹா பிரபஞ்சஹா பிரதீயதே, எந்த உலகமானது தோன்றுகிறதோ இந்த நிலைக்கு பெயர் ஸ்வப்ன அவஸ்தா. அதுதான் கனவு நிலை என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த கனவு நிலையில என்னெல்லாம் இல்லை என்று பாருங்க. விழிப்பு நிலை என்பது இல்லை. விழிப்பு நிலை என்பது இல்லை. விழிப்பு நிலை என்பது இல்லை என்றால் இதெல்லாம் போயாக வேண்டும். ஸ்தூல பிரபஞ்சம் போயாக வேண்டும். ஸ்தூல பிரபஞ்சம் என்றால் வெளி உலகம், நம்மை தவிர்த்து இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய உலகம், பஞ்சபூதங்களாக இருக்கின்ற விதவிதமான வடிவங்களாக இருக்கின்ற விதவிதமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய உலகமானது நாம்
தூண்ட போய்விட்டோமே ஆனால் அந்த உலகம் இல்லை. அந்த உலகம் இல்லாததுனால அந்த உலகத்திலிருந்து வந்த எந்த அனுபவங்களும் இல்லை. இந்த ஜாதி, இந்த குலம், இந்த வர்ணம், இந்த ஆசிரமம், இந்த மொழி, இந்த நாடு, இந்த காலம், இந்த பொருள், இந்த மனிதர்கள், இந்த உறவு எதுவும் சரி. ஸ்தூல பிரபஞ்சம் இல்லை என்றால் இப்ப எது இல்லாம போய் ஆகணும்? ஸ்தூல சரீரம் இல்லாமல் போய் ஆகணும். ஸ்தூல சரீரம் இல்லை. ஸ்தூல சரீரம் இல்லை என்பது எப்படி தெரியும்? ஸ்தூல சரீரமானது செயலுக்கு கிடைக்கிறது. ஸ்தூல பிரபஞ்சத்தோடும் உலகத்தோடும் உலகவில்லை. அதனால உடல்ல எந்த அசைவும் இல்லை. உடல் அசைவு இல்லைன்னு எப்படி தெரியும்? உடலானது அசைவற்று கிடப்பதற்கு காரணம் உடலை அபிமானித்துக் கொண்டிருந்தவன் உடலை விட்டு விட்டு போய்விட்டான். எங்கே? சூக்ஷ்ம சரீரத்திற்கு போய்விட்டான். ஸ்தூல சரீரத்தை அபிமானித்திருந்த வரைக்கும் ஸ்தூல சரீரமானது செயல்பட்டதை போல தெரிந்தது. ஸ்தூல சரீரத்தின் அபிமானத்தை விட்டாச்சுன்னா ஸ்தூல சரீரம் வெறும் சட்டையை போல, பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்பை போல. நாம் நம்முடைய சட்டையை எடுத்து ஆணையிலே தொங்க போடுவதை போல ஸ்தூல சரீரமானது செயலுக்கு கிடைக்கிறது. இப்ப ஸ்தூல சரீரமும் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சமும் இல்லை, ஸ்தூல சரீர அபிமானியும் இல்லை என்றால் ஸ்தூல சரீரத்தை அபிமானித்துக் கொண்டிருந்தவர் இப்ப ஸ்தூல சரீரம் விட்டான். எங்க போயிட்டான்? இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானித்துக் கொண்டிருந்தவன் சூக்ஷ்ம சரீரத்திற்கு போய்விட்டான். இதெல்லாம் இல்லைன்னா வெளி உலகம் இல்லை, ஸ்தூல சரீரம் இல்லை, ஸ்தூல சரீர அபிமானியும் இல்லை. ஸ்தூல சரீர அபிமானி இல்லைன்னா அப்ப இங்கேயா போயிட்டானா? ஸ்தூல சரீரத்தை விட்டுவிட்டு சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்து விட்டான். இந்த 3 பேரும் இல்லை. என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். உண்மையிலேயே உலகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஸ்தூல பிரபஞ்சமானதே உண்மை, நான் காணுகின்ற உலகம் உண்மை, அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் உண்மை, அனைத்தும் உண்மை, படைக்கப்பட்டது அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரபஞ்சமானது என்னை விட்டு நீங்கக்கூடாது, என் பார்வையை விட்டு நீங்கக்கூடாது, என் அனுபவத்தை விட்டு நீங்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எங்க வந்தாகணும்? நான் இந்த உலகத்தை விட்டு விட்டு உறங்க போனேன் என்றால் அங்கே இவை அனைத்தும் வந்தாக வேண்டும். காரணம் என்ன? இது அனைத்தும் உண்மை, படைக்கப்பட்ட அனைத்தும் உண்மை. ஆயினாலே அனைத்தையும் நான் சுமந்து கொண்டுதான் போவேன், அல்லது அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டுதான் போயாக வேண்டும். இவைகளை விட்டு விட்டு என்னால் போக முடியாது, என்னை நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விடுவேன். அப்ப நான் என்ன செய்ய முடியாது? இந்த இடத்துல நான் கனவு உலகத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? இதே வந்து அங்கே வந்திருக்கு. அப்ப நான் ஜாக்கிரதை இருப்பேனே தவிர இதை விட்டு நான் சொப்ன அவஸ்தைக்கு போக முடியாது. அப்ப எப்பொழுது நம்மால் துறக்க முடியும்? எப்பொழுது நம்மால் துறக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? எப்பொழுது ஒன்று உண்மையை போல இருக்கிறது, ஆனால் அவை உண்மையிலேயே இல்லை என்று இருந்தால்தான், வெறும் தோற்றமாக இருந்தால்தான் அந்த தோற்றத்தை விட்டுவிட்டு என்னால் விலகி நிற்க முடியுமே தவிர, உண்மையிலேயே படைக்கப்பட்டிருந்தால் என்னால் அவற்றை விட்டு நான் விலகி நிற்க முடியாது. அததான் சுவாமி ரொம்ப அழகான உதாரணம் கொடுப்பார். ரொம்ப அழகான உதாரணம் கொடுப்பார்.
தனக்கு பிரியமான ஒரு கார் ஒன்று வாங்குகிறான், விலை உயர்ந்த காரை ஒன்று வாங்குகிறான். தான் வீட்டிலிருந்து அலுவலகம் போவதற்கும் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருவதற்கும் அந்த காரை கொண்டு நிறைய பயன்பாடு, விதவிதமான காரியங்களை செய்வதற்கு, விதமான இடத்துக்கு போவதற்கு, விதவிதமான மனிதர்களை பார்ப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் அந்த காரை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். இவனுக்கும் கார் ஓட்ட தெரியும். ஆனால் தனக்கு என்ற ஒரு ஓட்டுநரை வைத்திருக்கிறான். இப்ப இவன் முழு சுதந்திரமானவன். இவன் ஏறி உட்கார்ந்தால்தான் கார் போகும். ஓட்டுநர் உட்கார்ந்ததற்காக கார் போகாது. இவன் ஏறி உட்கார்ந்தால் கார் போகும். இங்கே போய் என்றால் கார் போகும், நில் என்றால் நில். இந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய நான் இந்த காரை எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடம் சென்றதற்கு பிறகு இந்த காரில் இருந்து இறங்கி நாவாட்ட போய் இந்த காரை ஓட்டி கொண்டு வந்தானே அவன் என்ன பண்ணி ஆகணும்? காரை கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமான இடத்துல நிறுத்தி விட்டு அந்த காரோடையே அவன் அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அவன் அந்த காரோட தான் கிடக்க வேண்டும். வேற எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஆனால் காருக்குள்ளே இருந்து காரை இயக்கியனா கார் வேண்டாம் என்று சொன்னால், இனிமேல் கார் தேவை என்று சொன்னால் இறங்கி நான் போய்விடுகிறேன், என்னுடைய வேலையை பார்க்க போய்விடுகிறேன். இப்போ வேண்டுமானால் காரை பயன்படுத்துகிறேன், வேண்டாம் என்றால் காரை விட்டு நான் சுதந்திரமாக இருப்பதை போல எப்ப முடியாது? கார் வேறு நான் வேறாக இருந்தால்தான் அது நடக்குமே தவிர காரும் நானும் ஒன்றாகிவிட்டால் என்ன ஆகணும்? நான் போற இடத்துக்குலாம் அந்த காரை சுமந்துதான் வேற ஒரு வேலை பார்க்க முடியாது. காரோட நான் எப்படி ஓட்டுநர் காரோடே கிடைக்கிறானோ அதே போல நான் காரோட பார்க்க முடியாது. அதே போல இந்த மூன்று சரீரமும் வாகனமாக இருக்கிறது ஆத்மாவுக்கு. இவன் அந்த மூன்று சரீரத்திலே ஏதாவது சரீரத்துக்குள்ள இருந்தானே ஆனால் அந்த சரீரம் காரியம் செய்கிறது. வேண்டாம் என்று சொன்னால் சரீரத்தை விட்டு விட்டு இவன் அடுத்த சரீரத்துக்கு போய்விடுகிறான். அந்த சரீரம் செயலற்று கிடைக்கிறது. அப்போ இந்த சரீரம் செயலற்று கிடைக்கின்றது என்றால் சரீரமானது இறந்து விட்டதா என்றால் இல்லை. சரீரமானது உயிரோடத்தான் இருக்கிறது. அந்த அபிமானம் போனதுனால அந்த ஒளிர்கின்ற அந்த சேத்தனத்தன்மையானது சூக்ஷ்ம சரீரத்தோட போனதுனால ஸ்தூல சரீரமானது இருந்தும் அது ஒளியை வாங்கிக் கொண்டு பிரகாசிக்க முடியாததுனாலே இருந்தும் அது ஒளிர்வது இல்லை. அது இருப்புத்தன்மை இழந்து விட்டது. அதனாலே நான் இருக்கிறேன், நான் படுத்து கிடைக்கிறேங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் சரீரமானது கிடைக்கிறது. அதான் திருவள்ளுவர் சொல்றார், இந்த சரீரம் கீழே விழுந்து விட்டது என்றால், உறங்கி விட்டது என்றால் தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்பு. ஏன் அந்த காலத்துல நம்ம தூங்கினதுக்கு பிறகு, தூங்கி எழுந்ததற்கு பிறகு நாம் படுத்துக் கொண்டிருந்த இடத்தை ஜலத்தை போட்டோ சாணியை போட்டோ தொடைத்தெடுத்தால் என்றால் பிணம். சரீரம் உறங்கி விட்டது என்றால் தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்பு. என்ன அற்புதமான ஒரு வேதாந்தத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க. பிறப்பு இறப்புக்கு என்ன இதுக்கு மேல யார் வழக்கு? சரீரமானது அபிமானத்தை யார் அபிமானித்திருந்தாரோ சரீரத்தை விட்டுவிட்டால் ஸ்தூல சரீரம் இல்லை, ஸ்தூல சரீர செயல்பாடுகள் இல்லை, ஸ்தூல சரீரம் ஒளிர்வதும் இல்லை. ஸ்தூல சரீரமானது இருப்புத்தன்மையும் இழந்து விடுகிறது. அந்த ஸ்தூல சரீரம் இல்லாததுனால ஸ்தூல பிரபஞ்சமும் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சம் ஒளிரவும் இல்லை. ஆயனாலே அதனுடைய அனுபவங்களும் எனக்கு வேதாந்தத்துல ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்தையும் எடுத்து அனுபவிக்க ஆரம்பிச்சோமே நம்ம நிறைய வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மதவானே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கு, டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கிறது,
இந்த வார்த்தையெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் எதனால அபிமானத்தின் காரணம். எப்பொழுது அந்த அபிமானத்தை விட்டுவிட்டு நான் உண்மை இடத்தை வர ஆரம்பித்து விடுகிறேனோ, யாருக்கு ஸ்ட்ரெஸ், யாருக்கு மன அழுத்தம், யாருக்கு டென்ஷன் இருக்க முடியும், இறுக்கம் இருக்க முடியும், யார் மனதளவிலே பாதிப்பு அடைவார்கள். இப்ப நான் என்ன பண்றேன், இது உண்மை, நான் காணுகின்ற இந்த உலகம் உண்மை என்று நினைக்கிறதுனாலதான் அதை என்னோட சுமந்து கொண்டே அழைகிறேன் டிரைவரை போல. அப்ப இங்க என்ன அழகான பிரித்து காட்டுறார் பாருங்க. தூக்கத்துக்கு நான் போகின்ற நேரத்திலே கனவு வருகின்றது என்றால், இந்த கனவானது எதையெல்லாம் விட்டால் வரும், ஸ்தூல பிரபஞ்சத்தை விட்டால் வருகிறது, ஸ்தூல சரீரத்தை விட்டால் வருகிறது, ஸ்தூல சரீர அபிமானத்தை விட்டால் வருகிறது. சரி, இந்த மூணையும் விட்டாச்சு. இந்த அபிமானி இப்ப எங்க போயிட்டான், சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிட்டார். சூக்ஷ்ம சரீர அபிமானி. சூக்ஷ்ம சரீரமா என்னன்னு கேட்காதீர்கள், இதுதான் பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரம் 17 வஸ்துக்கள் சேர்ந்தது. சப்ததசகலாபிஹி யத்திஷ்டதி தத் சூக்ஷ்ம சரீரம்னு பார்த்தோம். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பஞ்ச பிராணன் 15, மனஹாச்ச ஏகம் புத்திஷ்ச ஏகா. மனம் புத்தி இந்த 17 சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் என்றால், அந்த சூக்ஷ்ம சரீரத்திலே போய் இந்த அபிமானியானவன் ஆத்மாவானது அபிமானிக்கிறது. அப்படி அபிமானிக்கும் போது அங்க என்ன வருகிறது, ஸ்வப்னம் என்பது வருகிறது. அங்கே ஒரு சொப்னத்தை காண்கின்றான். அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர், தைஜஸ. தைஜஸ இதி உச்யதே. தைஜஸ் தேஜோமயமானவன், ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான் என்று அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிறது. தைஜஸா, தேஜஸ் ஒளி, ஒளி பொருந்தியவனாக அவன் இருக்கிறான் என்று இந்த ஆத்மாவுக்கு பேர். இப்போ விழிப்பு நிலையிலே நாம் 2 விஷயத்தை பார்த்தோம். சூரியனும் ஒளிகிறார், அதனுடைய ஒளியும் கிடைக்கிறது, அதனால உலகம் ஒளிகிறது அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒளியையும் ஒளிவிப்பதற்கு நம்முடைய ஆத்மாவுடைய ஒளி என்று அதையும் பார்க்கணும். 2வது ஒளி, உண்மையிலே அந்த ஒளிதான் எல்லாவற்றையும் ஒளிவிக்கிறதுன்னு பார்க்கணும். சரி, கனவு நிலையில மனம் இருந்தாக வேண்டும், நான் இருந்தாக வேண்டும். இந்த காட்சிகள் அனைத்தும் ஒளிர்தல் என்கின்ற செயல்பாடுகள் நடந்தாக வேண்டும். நான் இருந்தாக வேண்டும், மனம் இருந்தாக வேண்டும், காட்சிகள் அனைத்தும் ஒளிர்தல். இந்த மனதிற்கு எங்கிருந்து இந்த அனுபவம் கிடைத்தது அதையும் பார்த்துக்கணும். ஜாகிரத அவஸ்தாயாம் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ரா சமயே யஹா பிரபஞ்சா பிரதீயதே. விழிப்பு நிலையிலே எது பார்க்கப்பட்டதோ, எது கேட்கப்பட்டதோ அது பிரபஞ்சமாக தோன்றுகிறது சொப்ன அவஸ்தையிலே. அப்போ சொப்ன அவஸ்தையானது தோன்றுகிறது என்றால், அந்த தோற்றங்கள் அனைத்தும் மனதில் இருக்கக்கூடிய வாசனையினாலே தோற்றத்தை பெறுகிறது என்றால், இந்த தோற்றங்களை அனைத்தையும் ஒளிர்விப்பவர் யார்? எந்த ஒளியிலே இந்த அனைத்தும் ஒளிர்கிறது? நான் தான் அவை அனைத்தையும் ஒளிரவிருக்கின்றேன். எந்த ஒளியும் கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய 5 விதமான ஒளிகளும் அங்கே இல்லை. ஆனா கனவுடைய நான் எல்லா காட்சிகளையும்
ரொம்ப பிரமாதமான ஒளி பொருந்திய இடத்திலே பார்க்கிறேன் என்றால் அது யாருடைய ஒளியாக இருந்தாக வேண்டும்? நான் தான் அந்த ஒளியை கொடுக்கின்றேன். என்னிடத்திலிருந்துதான் அந்த ஒளியை வாங்கிக் கொண்டு மனமானது அனைத்தையும் தோற்றுவிக்கிறது, அனைத்து பிரபஞ்சத்தையும் ஒளிர வைக்கிறது, தோற்றுவிக்கிறது. அப்ப அத்தனை ஒளி, அத்தனை ஒளிகின்ற பொருளுக்கும் ஒளியாக இருப்பது யாரு? ஆத்மாவாக இருக்கக்கூடிய நானே. அப்ப நான் ஒளிர்வதனால் மனம் ஒளிகிறது. மனம் என்ன செய்கிறது? என்னிடத்தை ஒளியை வாங்கிக் கொண்டு அனைத்து பிரபஞ்சத்தையும் தோற்றுவிக்கிறது, ஒளிர வைக்கிறது. அந்த ஒளிகின்ற அந்த ஒளிக்கு பெயர் என்ன சொல்றார்? தைஜஸ இதி உச்சியதே. தைஜசன், ஒளி பொருந்தியவன் என்று இந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஒளிமயமானவன். இந்த ஒளிமயமானவன் தான் விஸ்வனாக ஸ்தூல சரீரத்துக்கு போனார். அப்ப அங்க போகும்போது ஜடமானா இதே ஒளிதான் அங்கே ஸ்தூல சரீரத்தை அபிமானித்து விஸ்வனாக உலகம் முழுக்க வியாபித்து அனைத்தையும் ஒளிர வைத்தது. அதே ஒளி இப்ப என்ன ஆயிடுத்து? ஸ்தூல பிரபஞ்சத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் விட்டுவிட்டு அதோட அபிமானத்தை விட்டுவிட்டு சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் அபிமானத்தை கொள்கின்றது. அவ்வாறு கொள்ளும் போது அதுல வரக்கூடிய அந்த ஒளி ஆத்மாவுடைய ஒளி பிரகாசம். நாம இருட்டுல கனவு பார்க்க முடியாது. மங்களாக இருக்கக்கூடிய இடத்திலே கனவு தெரியாது. முழு பிரகாசம் இருந்தால்தான் அங்கே கனவை நாம் பார்க்க முடியும். கனவு என்பது என்ன? மனப்பதிவுதான் கனவு. ஒரு பெரிய கனவே ஒரு நிமிடம் தான். ஒரு நிமிடம். ஒரு பெரிய கனவு. ஒரு பெரிய கனவுனா என்னடானா, நாம அந்த கனவுல ஒரு 100 வருட காலம் வாழ்ந்து விடலாம், அல்லது பல பிறவிகளை கூட அதை பார்த்து விடலாம். அவ்வளவு பெரிய கனவுக்கு எவ்வளவு நிமிடம்? ஒரு நிமிடம் தான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அப்ப நாம காண்ற கனவு, அடிக்கடி நாம் காணுகின்ற கனவுலாம் ஒரு நிமிடத்துக்கு உட்பட்டுதான். 1 செகண்ட், 2 செகண்ட், 30 செகண்ட் அப்படிதான் இருக்குமே தவிர ஒரு பெரிய கனவு என்பது 1 நிமிட நேரம் இருக்கின்றதாக சொல்ல. இப்ப இந்த கனவு என்பது வர வேண்டுமானால் இங்கே ஆத்மா என்று சொல்லக்கூடிய நான் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும், மனதிலே பதிவுகள் என்பது இருக்க வேண்டும். அந்த பதிவுகள் என்னிடத்திலிருந்து ஒளியை வாங்கிக் கொண்டு ஒரு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது. சரி, இவ்வாறு தோற்றுவிக்கின்ற இந்த பிரபஞ்சமானது உண்மையா? இவ்வாறு தோற்றுவிக்கின்ற இந்த பிரபஞ்சமானது உண்மையா? முதல் கேள்வி. ஒருவேளை உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு என்னன்னா, காலையில 4 மணிக்கு காண்ற கனவு உண்மையான, அது கனவுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி அது உண்மைன்னு சொல்றது? கனவானது உண்மையானதாக இருக்கின்றதா என்றால் அது கனவு, அதுக்கு உண்மைத்தன்மை என்பது கிடையா. எப்படி உண்மை இல்லைன்னு சொல்லுவீர்கள் என்றால், கனவுலே நாம் ஆழ்ந்த பசியோடு இருக்கும். ஆழ்ந்த பசியோடு இருக்கும். அந்த பசுவினுடைய அந்த தாபம் ஒவ்வொரு இடத்துலயா போய் சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்கணும். அன்னைக்கு பார்க்க எல்லா கடைகளும் மூடப்பட்டு, உணவகங்கள் எல்லாம் மூடப்பட்டு, யார் வீட்டுக்கெல்லாம் போலாம்னு நினைக்கிறோமோ எல்லாருமே வெளியூருக்கு போயிருக்காங்க. சாப்பிடுவதற்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா என்று சொன்னால் எல்லா கடைகளுமே அடைக்கப்பட்டு. சரி, வீட்டுல பார்த்தா ஏதாவது பொருள் கிடைக்குமா என்றால் சாப்பிடுவதற்கு வீட்டிலே ஒரு பொருள். பசி ரொம்ப, வயரெல்லாம் அப்படியே வயிற்றோடு துடக்கி முடக்கின்னு அப்பா சொல்லி பார்த்தா அந்த மாதிரி வயிறுலாம் அப்படியே குளிந்து அடிக்கிறது பசியினால். இந்த பசியோடு இருக்கக்கூடிய நான்
இங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதா என்று தேடி போகின்றேன். அந்த நேரத்திலே யாரோ ஒருத்தர் சாப்பாடு வேணுமான்னு இருக்கிறார்கள். ஓடி போய் சாப்பாடு வாங்கி கொள்கிறேன். சாப்பிடலாம் என்று வரும்போது நான் அந்த சாப்பாட்டை கவி கொண்டு போய் கனவும் கலைந்து விடுகிறது. ரொம்ப வருத்தம். இப்ப நமக்கு சுற்றி முட்டு பார்க்கிறோம். எழுந்து நாம் நிம்மதியாக நாம் நம்முடைய வீட்டிலே தான் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்திலே தான் நாம் இருந்தோம். நன்றாக சாப்பிட்டு விட்டுத்தான் உறங்கி இருக்கிறோம். பசி என்பது நமக்கு நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கனவுலே கண்ட காட்சியானது உண்மை என்றால் அங்கே நான் பசியோடு இருந்தேன் என்று சொன்னால் இப்ப நான் எழுந்து கொண்ட போய் நான் என்ன பண்ணியானும் முதல்ல உணவை தேடி வீட்டுக்குள்ள போய் நான் சாப்பாடு பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், நான் சாப்பிட்டு விட்டுத்தானே உறங்கினேன், எனக்கு எப்படி பசி வர முடியும்? இந்த அறிவு நமக்கு இருக்கு. உண்மையிலேயே அந்த கனவுலே கண்ட அது பசிங்கிற அந்த அனுபவமான உண்மையாக இருந்தால் விழிப்பு நிலையிலும் அது தொடர வேண்டும். அப்ப கனவுலே நான் கண்ட எந்த ஒரு காட்சியும் அந்த அந்த கனவு நிலையிலிருந்து விழித்துக் கொண்டு விட்டால் எப்படி உண்மை அல்லாமல் போய்விடுகிறதோ, இல்லாமல் போய்விடுகிறதோ, அது வெறும் தோற்றமாகவே இருக்கின்றதோ, அதே போல இந்த உலகம் அது ஒரு நிமிடம் வந்து போகின்ற பெரிய கனவு, ஒரு நிமிடம் வந்து போகின்ற கனவு, இது நிலையாக இருப்பதை போன்ற ஒரு உலகம், நிலையாக இருப்பதை போல தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உலகம், இது நாம் உறங்கி கிடந்தாலும் இந்த உலகமானது இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த உலகமானது உண்மையானா நாம் இந்த உலகத்திலிருந்து விழித்துக் கொள்ளாதவரை இந்த உலகம் உண்மையை போல தெரிகிறது. எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து விழித்துக் கொண்டு விடுகிறோமோ அறிவினாலே அப்பொழுது இந்த உலகம் ஒரு பெரிய கனவு என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். எப்படி கனவுகளை நான் செய்த காரியங்கள் எதுவும் விழிப்பு நிலைக்கு வருவதில்லையோ அதே போல இந்த உலகத்திலே நாம் செய்த நெடுது காரியங்கள் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், ஞானம் ஏற்பட அடுத்த நிமிடம் இல்லாமல் போய்விடும். ஞானம் கிடைக்காத வரைக்கும் நமக்கு இந்த அனுபவம் எல்லாம் உண்மையை போல தெரிகிறது, வருவதை போல நினைக்கின்றோம். ஞானம் வந்து விட்டால் எப்படி கனவுலிருந்து விழித்துக் கொண்டு விட்டால் கனவுலே செய்யப்பட்ட நன்மையோ தீமையோ புண்ணியமோ பாவமோ கொலையோ கொள்ளையோ அல்லது பூஜா காரியங்களோ தானமோ தவமோ அனைத்தும் உண்மை அல்லாமல் போய்விடுகிறதோ அதே போல இது பெரிய மகா கனவு. இந்த பெரிய மகா கனவு என்பதை அறிவுடைய துணை கொண்டு அனுபவத்துடைய துணை கொண்டு நான் விழித்துக் கொண்டு விட்டேன் என்றால், உண்மைக்கு நான் விழித்துக் கொண்டு விட்டேன் என்றால், அப்ப இந்த உலகத்திலே நான் செய்த எத்தனையோ பெருமைகளாக இருக்கலாம், செய்தவை அனைத்தும் காணாமல் போய்விடுகின்றன, உண்மை அல்லாமல் போய்விடுகிறது. இது எப்போ சாத்தியம்? அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அபிமானி அந்த அபிமானத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு விட்டால், உண்மை தன்மைக்கு போய்விட்டால், அப்போ அவனுக்கு அந்த அபிமானத்தினால வந்த எந்த ஒரு ரோஷமும் அவனை தொடுவது இல்லை, பாதிப்பது இல்லை. அப்ப இங்க சூக்ஷ்ம சரீர அபிமானி தைஜசன் என்று சொல்வதற்கு காரணம் அவன் மனதை ஒளிர்விக்கின்றான், மனதில் தோன்றுகின்ற காட்சியில் அனைத்தும் ஒளிர்விக்கின்றான், மனம் ஒளிர்கிறது, காட்சிகளை எல்லாம் கொண்டு வருகிறது. அந்த மனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடம் அந்த காட்சியை தோற்றுவித்து இல்லாமல் செய்கிறது. அப்பொழுதும் கூட இவன் இந்த காட்சிகள் தோன்றுவதற்கு முன்பும் இருந்தான், இந்த காட்சிகளானதை விரிவடையும் போதும் அவன் இருந்தான், இப்பொழுது காட்சிகள் எதுவுமே இல்லை, இப்பொழுதும் இவன் இருக்கிறான். இந்த ஆத்மா தைஜசனாக ஒளிந்து கொண்டிருக்கிறானே தவிர உண்மையிலேயே இல்லாமல் போவது கிடையாது. கனவு என்பது கனவு தோன்றுவதற்கு முன்பும் இல்லை, கனவு அழிந்ததற்கு பிறகும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய கனவும் மாறிக்கொண்டே நிலையில்லாமல் இருக்கக்கூடிய காட்சியில் தான் இருந்தது. இவன்
கனவு தோன்றுவதற்கு முன்பும் இருந்தான், கனவு இருக்கும் போதும் இருக்கிறான், கனவு முடிந்ததற்கு பிறகும் அவன் இருக்கிறான். நான் தைஜசனாக எல்லா அனுபவத்துக்குள்ளும் ஊடுருவிருக்கின்றேன், எல்லா அனுபவத்தை விட்டும் வெளியிலும் இருக்கின்றேன். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன பார்க்கிறோம்டான்னா, யஹா பிரபஞ்சஹா பிரதீயதே, எந்த ஒரு அனுபவத்தை நான் ஜாகிரத அவஸ்தையிலே பார்த்தேனோ கேட்டேனோ அதை நான் பிரபஞ்சமாக சொப்ன அவஸ்தையிலே தோற்றுவிக்கிறேன் என்றால், அங்கே தோன்றிய அனைத்து தோற்றங்களும் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நீங்கள் விதவிதமான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கலாம். கனவுல ஆலயத்தை படைத்திருக்கலாம், ஆலயத்திலே மூர்த்திகளை படைத்திருக்கலாம், விதவிதமான பிரகாரங்களை படைத்திருக்கலாம், அங்கே நிறைய தேவதைகளை வைத்திருக்கலாம், வெளிப்பிரகாரங்களை படைத்திருக்கலாம், அதற்கு நிறைய நீங்கள் ஆயிரக்கணக்கான கற்களை கொண்டு வந்து பெரிய அழகான நீங்கள் கட்டடங்கள் கட்டி வைத்திருக்கலாம், விதவிதமான சிற்பங்களை எல்லாம் அந்த கல்லிலே நீங்கள் செதுக்கி வைத்திருக்கலாம், ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய நீங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம், பூஜைகள் நடக்கக்கூடிய காட்சிகள், ஆபரணங்கள், என்னென்னலாம் உண்டோ எல்லாம், யானைகள், குதிரைகள், ரதங்கள், என்னென்னலாம் எல்லாவற்றையும் நீங்கள் படைத்து அங்கே நீங்கள் வந்து பெரிய உற்சவத்தை நடத்தி அதன் மூலமாக ஆனந்தப்படுகிறீர்கள் என்றால், இவை அனைத்தும் யாராக இருக்க முடியும்? என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. பூஜை செய்யக்கூடியவனும் நானே, பூஜா மூர்த்தியும் நானே, பூஜா சாமான்களும் நானே, கோயிலும் நானே, கற்களும் நானே, சிற்பங்களும் நானே, சிற்பியும் நானே, வேலை செய்தவனும் நானே, ஆலயத்துக்கு விதமான மக்கள் என்றால் அதுவும் நானே, ரதங்களும் நானே, எழுத்தவனும் நானே, விதவிதமான மக்களும் நானே, அனைத்தும் நானே. என்னை தவிர வேறு யாரும் அங்கே வர முடியாது. ஆனால் நமக்கு இந்த ஞானம் இருக்காடான்னா, நான் தான் இவை அனைத்துமாகவும் இருக்கிறேங்கிற அறிவு நமக்கு இருந்ததுன்னா கனவுல நமக்கு எந்த பேதமும் வராது. பூஜை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ரதம் இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆலயத்துக்கு போய் தொழணும் அவசியம் இல்லை, மூர்த்தியை போய் தொழுது பிரார்த்திக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் எல்லாமே நான்கிற அறிவு நமக்கு இருக்கிறது என்றால் என்னை தவிர அங்க வேற ஒரு பொருள் என்பதே இல்லை. யார் யாரை தொழுவது, யார் யாரை தொழாமல் இருப்பது, யார் யாரை வெறுப்பது, யார் யாரை விரும்புவது, இந்த அறிவு இல்லாதனால்தான் என்ன ஆகிறது? எல்லாமாகவும் நானே தான் இருக்கிறேன் என்ற அறிவு இல்லாதனால என்னை நான் பார்த்து, எல்லாமாவும் இருக்கக்கூடிய என்னையே நான் பார்த்து, நான் வேறு அவன் வேறு, நான் வேறு பக்தன் வேறு, நான் வேறு கல்லு வேறு, நான் வேறு சிற்பம் வேறு, நான் வேறு ரதம் வேறு, நான் வேறு மூர்த்தி வேறு